சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் இந்த சீசன் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான சீசன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார் கிட்டான அபிஷேகாவால் தான் இந்த சீசன் வந்து எலெக்ஷன் டைமில் கூட டிஆர்பி ரேட்டிங்கில் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து ஃபினாலே ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்பவும் ஒரு அப்செட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இன்னும் அந்த டாப் 5ல் வந்து செலக்ட் ஆகலை. அதுலேயும் 4வது அந்த ஃபினாலே சீட் கூட தன்விக்கு தான் போகிற மாதிரி ஒரு அதிகபட்ச இது இருக்குது. 90% அவங்க தான் 4th ஃபினாலிஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி வந்து 5th ஃபினாலிஸ்ட்டாக அவங்க அபிஷேகா வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சுமன் ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து அந்த 5th பிளேஸுக்கு போட்டி போடுறாங்க. அதில் மெயினாக வந்து அபிஷேகா வர்சஸ் சுமன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி விஷ்ணுவர்தன், நிரூப், வர்ஜா அப்படின்ற 3 ஃபினாலே சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த 5th சீட்டு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டா ரொம்பவும் நெருக்கடியான சூழல் இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அபிஷேகாவோட ஃபேன்ஸ் வந்து இது ரொம்பவும் அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸை டேக் பண்ணி கொஷின் பண்ணியிருக்காங்க. அதுதான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 ஃபினாலிஸ்ட்டாக வந்து குழந்தைங்க செலக்ட் ஆகிட்டாங்க. விஷ்ணுவர்தன், நிரூப், வர்ஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4th ஃபினாலிஸ்ட்டாக வந்து தன்வி மேபி செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அபிஷேகாவும் சுமன் ராஜும் வந்து 5th பிளேஸ்க்கு வந்து பெரிய போட்டிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் வந்து ஜட்ஜஸை வந்து டேக் பண்ணி அபிஷேகாவோட ஃபேன்ஸ்லாம் கொஷின் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்தே எல்லாத்தையும் கவர் பண்ணி, அதாவது ஒரு ஸ்டார் அப்புறம் டாப் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லப்படுற கண்டஸ்டண்ட்டாக இருக்க அபிஷேகா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 ஃபினாலிஸ்டாரில் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு அவங்க வந்திருக்கணும். பட் அவங்க 5th பிளேஸ்க்கு கூட வர முடியாத அளவுக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஷினை தான் நம்ம எஸ்பி சரணாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் ஆகட்டும், இல்லை ஸ்ரீனிவாஸ் சார் ஆகட்டும், எல்லாத்தையும் டேக் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லியிருக்க ஸ்வேதா மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஜோனர்லேயும் எந்த குழந்தைங்க டேலண்டடாவோ இல்லை டாப் ஆஃப் த ஷோவாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலிஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இதில் மட்டும் அவங்க ரொம்ப கிங்காக இருக்கிறத விட எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனர்லேயும் ஒரு குழந்தை ஒரு டாப்பாக இருக்கணும். அது மட்டும் தான் எங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகா ஃபஸ்ட்லேருந்தே கோல்டன் ஷவர் நிறைய வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ், கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க பக்கம் இருந்தாலுமே அவங்க கிராமிய பாடல்கள் பாடுறதுல மட்டுமே வந்து ரொம்பவும் டேலண்டடாக இருக்காங்க. ஆனால் மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணும்போது அபிஷேகா ஒரு ஜோனரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மற்ற குழந்தைங்க எல்லா ஜோனர்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அபிஷேகாவோட ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5th ஃபைனலிஸ்டாவது அவங்க வந்துருவாங்களா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான்.